என்னடி பண்ற? மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கேன். பாத்தியா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கேன். ஏங்க இந்த 2024 அங்க கூட்டு போறேன் இங்க கூட்டு போறேன்னு சொல்லி எங்கேயும் கூட்டு போகாம ஏமாத்திட்டீங்களேங்க. ஒன்றும் கவலைப்படாதம்மா. 2025 உன்னை எங்கெங்கெல்லாம் கூட்டு போறேன்னு பாரு. எதை வச்சுங்க சொல்றீங்க? இதை வச்சுட்டேன். கூட்டு போங்க. அம்மா, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு ஏதோ பையன் கூட ஓடி போயிடுச்சாமாமா. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என்கிட்ட எதுக்கு சொல்ற? இப்ப சொல்ல மாட்டியே, அவளை பார்த்து கத்துக்கோன்னு. மச்சான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்டா. மச்சான் அப்படியே அக்கௌண்ட் நம்பர்ல இந்த 1 லட்ச ரூபா போட்டு விட்டுறியாடா? மச்சான் என்ன நம்பி பேர் எவ்வளோ காசு தர? நான் எடுத்துட்டு போயிட்டு என்னடா பண்ணுவ? மச்சான் நீ என்னை விட்டு போறேன்னா சொல்றா, இன்னொரு 1 லட்ச ரூபா தரேன். வர வர நீங்க நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரவே மாட்டேன். எங்க அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. என்ன கேட்ட? எங்க அப்பா கிட்ட பொட்டு கேட்டேன், கண்ணாடி வளையல் கேட்டேன், இதெல்லாம் கேட்டேன், வாங்கி தந்துட்டாரு. என்கிட்ட நீ என்ன கேட்ட? உங்ககிட்ட வந்து தங்க வளையல் கேட்டேன், வெள்ளி கொலுசு கேட்டேன். குமா, உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டா? கேளு. நீ அடுத்த ஜென்மமும் நீ என்னையவே கல்யாணம் பண்ணுவியா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? இந்த தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஓகே. அடுத்த தீபாவளிக்கும் அதே மாடல்ல ட்ரெஸ் எடுப்பியா? அது எப்படி? நீங்க மட்டும் அடுத்த தீபாவளிக்கே வந்து அதே மாடல் ட்ரெஸ் எடுக்க மாட்டீங்க, ஆனா நாங்க அடுத்த ஜென்மத்திலயும் உங்க கூட குப்பை கொட்டணுமா? அபி அந்த ஃபேனை கூட்ரி. ஃபேனை கூடி டீயா? எனக்கு டீ சொன்னா பிடிக்காதுன்னு தெரியாதா? ஏய் அப்ப நீ மட்டும் டான் கூப்பிடுற? நான்டா கூப்பிடலாம்டா, நீ எப்படி என்ன டீன்னு கூப்பிடலாம்? இன்னொரு வாட்டி டீன் கூப்பிட்டா எனக்கு செம்ம கடுப்பாயிடும். ஏய் அபி, உனக்கு டீன் கூப்பிட்டா மட்டும் தானே பிடிக்காது? ஆமாடா, எனக்கு டீ கூப்பிட்டா பிடிக்கவே பிடிக்காது. அப்ப நான் இனிமேட்டு உன்னை டீன் கூப்பிட மாட்டேன். குண்டி. சுமாரா வந்திருக்க அந்த துணி மடிச்சு வை. ஐயா நான் முடிச்சு நீயே முடிச்சு போ. இப்படியே பண்ணிட்டு டைவர்ஸ் தான். பேபி கொஞ்சம் காணம் திமுறோம். ஏப்பா சும்மா நான் இன்னைக்கு காலம் கையம் தட்டு டைவர்ஸ் தான் பாரு. பேபிங்களா என்ன? யார் ஃபேன்? டான்ஸ் ஃபேன். அப்ப கன்ஃபார்ம் உனக்கு டைவர்ஸ் தான். யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க. தலை முடிஞ்சதா பேசினா. என் புட்டா. யாரு யாரு நினைச்சிட்டா? ஒரு நிமிஷம். வா தப்புச்சண்டா சாமி. இதோ வந்துட்டேன்டா. யார நினைச்சிட்டா? யார் அந்த அன்ஷிதா? யார் அந்த அன்ஷிதா? பேபி வா ஷாப்பிங் போலாம். எதுக்கு ஷாப்பிங்க? என்னடா பர்த்டே வந்து புது ட்ரெஸ் வாங்க மாட்டியா? இப்போ ஷாப்பிங்லாம் வேணாம், வயசு தான் ஆகுது. சும்மா పుట్టినరోజు కొత్త డ్రెస్ కావాలి అంతే. బర్త్డేకి புது ட்ரெஸ் போடணும், அவ்வளோதான். ஏமாடி போலாம் பேபி, புது ட்ரெஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். அப்போ தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு வரும் கொஞ்சமாச்சு. சரியா? ஓகேவா? வா ஷாப்பிங் போகலாம். போகலாம். யார் பர்த்டேக்கு யார் ட்ரெஸ் எடுக்கிறது? இதை நம்பி கூட்டின்னு வந்தேன். என் பர்த்டேக்கு எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும். இந்த சனியாக வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கு. ஐயோ ஏங்க, எனக்கு இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சே ஆகணும். நமக்குள்ள எப்ப சண்டை வந்தாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு ரிலாக்ஸ் பண்ணணும், நீங்க பாட்டுக்கு எந்திச்சு போயிடுறீங்க. என்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு பேசினா தானே பிரச்சனை சால்வ் ஆகும். அதாவதுமா, இப்போ நமக்கு டெங்கு மலேரியா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம அதுக்கு காரணமாக இருந்த கொசுக்கிட்ட போய் பேசுவோமா இல்லை டாக்டர் கிட்ட போவோமா? டாக்டர் கிட்ட போகிறோமா? அதேமாரி இப்போ நமக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படின்னா அது காரணமான உங்ககிட்ட வந்து நான் பேசணுமா இல்லை ரிலாக்ஸ் பண்ணணுமா? நீங்க எங்க போறீங்க? ரிலாக்ஸ் பண்ணணும். சாம்பார் ஆப் எனக்கு. ஹலோ. நான் ஊருக்கு வந்து 4 நாள் ஆகுது. இத்தனை நாளாக என்ன பண்ண? ஃபோன் பண்ணுறதுக்கு இப்போ தான் உனக்கு ஞாபகம் வந்ததா? இல்லைங்க, இங்க ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. என்ன பிரச்சனை? இல்லைங்க, 4 நாளுக்கு முன்னாடி உங்க அம்மா தோசை மாவு வாங்கிட்டு வந்து கடைக்கு போனாங்க, இன்னும் வீட்டுக்கே வரல. அது 4 நாளாக என்ன பண்ண? அது ஏன் கேக்குறீங்க?
வீட்டில் கொஞ்சோண்டு ரவையும் கோதுமை மாவும் இருந்துச்சு. அதை வச்சு உப்புமாவும் சப்பாத்தியும் செஞ்சு சாப்பிட்டு சமாளிச்சிட்டேன். அதுவும் தீர்ந்து போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் உனக்கு கால் பண்ணேன். ஐயோ செம்ம அழகா இருக்காளே, முன்னாடி ஏதாவது சீன் பொண்ணுமே. டேய் ஏண்டா அழகழகான பொண்ணுங்கலாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்க முன்னாடி போய் சிகரெட் அடிச்சிட்டு இருக்க, அறிவில்ல உனக்கு? இந்த மாதிரி சிகரெட் அடிக்கிற பசங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. போடா சாரா. ஹாய். ஹாய் அக்கா, ஷிஃப்ட் டபுள் மின்ட் பாக்ஸ் ஒன்று. ப்ரோ சிகரெட் வேணுமா ப்ரோ? இல்லக்கா வேணாக்கா. நானாவது வீட்டில் காசு வாங்கி ஒரு சிகரெட் தாண்டா வாங்கி வச்சேன். அவ ஒரு பாக்ஸே வாங்கிட்டு போறா, அதையும் டபுள் மின்ட். டேய் மச்சான், டேய் நான் அவ்வளோ சொல்லடா. இதோ சுடிதார் போட்டுன்னு ஒரு பொண்ணு லட்சணமா வரல, அவ்வளோ சொன்னேன். இங்கே தானே லொக்கேஷன் காட்டுது. அண்ணா இங்கே ஒயின் ஷாப் எங்கே இருக்குன்னு தெரியுமா? லட்சணா சுடிதாரு இதோ அங்க இருக்கு, பாமா. வேற எவ்வளவு ஏதாவது கேக்குறதுல வாடா போயிடலாம். ஏய் கோவா பிளான் ஓகே ஆயிடுச்சுடா. எல்லாரும் ஆதார் கார்டு எடுத்து வச்சிருங்க. தெரியா ஆதார் கார்டு இருக்குது, ஆனா என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையே. நீ என்ன பண்ணு, காலையில இருந்துச்சு ரேஷன் கடை தந்துருக்கோம், போயிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்துரு. சரியா? இப்பயே போற ரேஷன் கடைக்கு என்ன மச்சான் தற்கொலையா இருக்கான். சரி அதெல்லாம் விடுங்க, நம்மளோட காசு அவங்க சொல்லுமாடா. மச்சான் அவனுங்களை தட்டி விடு, நம்ம போலாம். ஆனா என்ன ஒண்ணு, ஈவினிங் 6 மணிலாம் வந்து எங்க அம்மா திட்டுவாங்க. நீ பயப்படாத, நான் ரேபிடோ புக் பண்ணி கொடுத்துறேன். அப்போ ஓகே தான் மச்சான், எனக்கு ஓகே தான். நான் போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றவா? ஓகே வா போலாம் வா. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? உங்களை வச்சு ட்ரிப் பிளான் பண்ண போது. பாத்தியாச்சு பாத்தியாச்சு. மண்டை கொண்டே பாரு. மீன 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 காய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கு? காய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்ப வந்து இதுக்கு இந்த பாஸ்ல ஐல கச்சால பேச்சால எல்லாம் மீன் இருக்கு, கேட்டதா? அந்த மீனை தான் இப்ப கொண்டு வர பைத்தர் தண்ணி.